Hi, hello, welcome to all. இந்த செஷன்ல இன்டெலிஜென்ஸ் பியூரோல ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. அது எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த போஸ்டிங்கான வேகன்சிஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, அதாவது ஐபில ஒவ்வொரு ரீஜன்லயும் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ரீஜன்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அகர்தலா ரீஜன்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, அகமதாபாத்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம சென்னை ரீஜன் அதுல பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸா எவ்வளவு வேகன்சிஸ் அப்படிங்கறதும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எம்டிஎஸ் அதுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸா எவ்வளவு வேகன்சிஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா பே ஸ்கேல் நம்ம பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா லெவல் 3 போஸ்ட். இந்த லெவல் 3 போஸ்ட்ல பாத்தீங்கன்னா பேசிக் பே 21,000 ல இருந்து 69,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்டிஎஸ்ல லெவல் 1 18,000 ல இருந்து 56,000 வரைக்கும் பே ஸ்கேல் இருக்கும். அதாவது நீங்க போற லொகேஷனை பொறுத்து நீங்க சென்னை அப்படின்னா மெட்ரோ சிட்டிஸ்ல போனீங்க அப்படின்னா சேலரி மாறும். அதே மாதிரி ரூரல் சிட்டிஸ்ல போனீங்க அப்படின்னா சேலரி சேஞ்ச் ஆகும். மினிமம் பேசிக் பே பாத்தீங்கன்னா 21,000 ல இருந்து ஆரம்பிக்கும். அது இல்லாம அலவன்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ். இப்போ ஐபி போறீங்க இல்லையா, அதனால ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் 20% ஆஃப் பேசிக் பே கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் கேஷ் காம்பன்சேஷன் ஹாலிடேஸ்ல எல்லாம் ஒர்க் கண்டிப்பா ஐபினா ஃபீல்ட் ஒர்க் இல்லையா, ஃபீல்ட் ஒர்க் இருக்கும் இல்லையா, அதனால ஒர்க் பண்ணும்போது கேஷ் காம்பன்சேஷன் எல்லாமே வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th பாஸ், 10th நீங்க பாஸ் பண்ணியிருந்தா போதும். வேற என்ன தேவை அப்படின்னா பொசிஷன் ஆஃப் டொமைசைல் சர்டிபிகேட் ஆஃப் த ஸ்டேட். அதாவது நம்ம ஒவ்வொரு ரீஜனுக்கும் பார்த்தோமா, ஒவ்வொரு ரீஜன்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா. டொமைசைல் சர்டிபிகேட் அப்படின்னா இப்ப நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நாலேஜ் ஆஃப் எனி ஒன் ஆஃப் தி லோக்கல் லாங்குவேஜஸ். நம்ம சென்னைன்னு போட்டு தமிழ் அப்படிங்கிற மாதிரி லாங்குவேஜ் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, கண்டிப்பா தமிழ் தெரிஞ்சிருந்தா தான் சென்னை ரீஜன்ல உங்களால ஜாப் வாங்க முடியும். ஏன்னா தமிழுக்கு எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் எக்ஸாம்ஸ், டிரான்ஸ்லேஷன் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எக்ஸாம் பேட்டர்ன்ல பார்ப்போம். அண்ட் தென் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன். இப்போ எசென்சியல் குவாலிஃபிகேஷன், டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா கண்டிப்பா இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஓகேவா, டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்டெலிஜென்ஸ். ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, ப்ரிஃபரன்ஸ் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே சீனியர் எக்ஸிக்யூட்டிவாவோ செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவாவோ ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஏஜ் லிமிட் நாட் எக்ஸீடிங் 27 இயர்ஸ் ஆஸ் ஆஃப் 25/11/2022. இந்த டைம் பீரியடுக்குள்ள, அதாவது 25/11/2022 ஏன் டேட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். வழக்கமா எஸ்எஸ்சி அதே மாதிரி தானே பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 25/11/2022 முன்னாடி உங்களுக்கு 27 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு. இதே எம்டிஎஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 25/11/2022 முன்னாடி 18 to 25 இயர்ஸ் இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள நீங்க இருக்கணும். அண்ட் தென் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க மாதிரியே தான். எஸ்சி எஸ்டிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு 40 இயர்ஸ் வரைக்கும் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க மாதிரியே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. The candidate can opt only for one SIB. SIB அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்சிடரி இன்டெலிஜென்ஸ் பியூரோ. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, சப்சிடரி இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஒவ்வொரு ரீஜனுக்கும். இப்போ பாத்தீங்கன்னா சென்னை ரீஜன்ல நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா சென்னை ரீஜன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்க சென்னை ரீஜன்ல ஒரு டைம், சண்டிகர் ரீஜன்ல ஒரு டைம், ஒரே ஒருத்தர் 2 இடத்துல அப்ளை பண்ண முடியாது. இப்போ நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுங்க. சென்னை ரீஜன்ல மட்டும் அப்ளை பண்ணுங்க. 2 ரீஜன்லயோ இல்ல 3 ரீஜன்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிடும். இதை நீங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. Candidate can opt only for one SIB, one subsidiary intelligence bureau மட்டும் தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். Application received for more than one SIB from the candidate will be summarily rejected. நீங்க ஒரு ரீஜனுக்கு இல்லாம 2-3 ரீஜனுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிடும். ஏதாவது ஒரு ரீஜன் நீங்க சூஸ் பண்ணி அந்த ரீஜனுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. அண்ட் தென் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும் இல்லையா. நம்ம சிஜிஎல், எஸ்எஸ்சி பேட்டர்ன்லேயே தான் இதுவும் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் மட்டும் டிஃபர் ஆகுது. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கொஸ்டின் மட்டும் டிஃபர் ஆகுது. டயர் 1 பாத்தீங்க அப்படின்னா போத் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் எம்டிஎஸ் இது எல்லாத்துக்குமே டயர் 1 காமன். இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 செக்ஷன் இருக்கு. 5 செக்ஷன்ல ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜெனரல் ஸ்டடீஸ். இந்த 5 செக்ஷன்ல ஒவ்வொரு செக்ஷன்லயும் 20 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 20 கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்.
ஆல்மோஸ்ட் 100 மார்க். நெகட்டிவ் மார்க் பாத்தீங்க அப்படின்னா வந்து 1/4 1/4 அப்படின்னா வந்து 0.25 0.25 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து டயர் 1. இது முடிச்சதுக்கு அப்புறம் டயர் 2. டயர் 2 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் டைப். ஆஃப்லைன் எக்ஸாம் நீங்க வந்து ரிட்டன், அதாவது டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பேசேஜ் ஆஃப் 500 வேர்ட்ஸ் ஃப்ரம் அ லோக்கல் லாங்குவேஜ் டு இங்கிலீஷ் ஆர் வைஸ் வெர்சா. இப்போ இங்க வந்து நம்ம சென்னை ரீஜனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து தமிழ் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, தமிழ் லாங்குவேஜில் இருக்க ஒரு 500 வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்க பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ரீஜனில், அதாவது தமிழ்நாடு ரீஜனில் கண்டிப்பாக வந்து தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து இந்த வேகன்சிஸ் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். அதனால எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்க. இதுக்கு பார்த்தி அப்படின்னா 40 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டயர் 2லேயே பார்த்தி அப்படின்னா வந்து செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அவங்களுக்கு மட்டும், ஓகேவா, எம்டிஎஸ் கிடையாது. செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் பார்த்தி அப்படின்னா வந்து ஸ்போக்கன் எபிலிட்டி டு பி அசஸ்ட் அட் த டைம் ஆஃப் டயர் 3. இந்த டயர் 3 அப்படிங்கிறது இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்போக்கன் எபிலிட்டி டெஸ்ட்டும் அந்த டைம்லேயே கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஃபார் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும், எம்டிஎஸ்க்கு கிடையாது. ஓகேவா, அப்போ எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, டயர் 1 அண்ட் டயர் 2 மட்டும் தான் இருக்கும். அண்ட் தென் டயர் 2ல செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அந்த இந்த பார்ட் ஸ்போக்கன் எபிலிட்டியும் இன்டர்வியூவும் வந்து செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கும் அண்ட் தென் எக்ஸிக்யூட்டிவ்க்கு மட்டும் இருக்கும். டயர் 2 எக்ஸாம் பார்த்து அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, டயர் 2ல டிரான்ஸ்லேஷன், டிஸ்கிரிப்டிவ் டைப் அண்ட் தென் ஸ்போக்கன் எபிலிட்டி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்லி குவாலிஃபையிங் நேச்சர். இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குவாலிஃபையிங் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயர் 2ல வந்து 50க்கு மினிமம் வந்து 20 எடுக்கணும் ஃபார் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். அண்ட் தென் எம்டிஎஸ் வந்து போஸ்ட் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்து 40க்கு மினிமம் பார்த்தி அப்படின்னா வந்து நீங்க 16 மார்க்ஸ் எடுத்திருந்தா தான் வந்து குவாலிஃபையிங் நேச்சர். ஓகேவா, அண்ட் தென் ஹவு டு அப்ளை, எந்த சைட்ல போய் அப்ளை பண்றது. ஓகேவா, இப்போ எஸ்எஸ்சி அப்படின்னா வந்து ssc.nic.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து எந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு எந்த சைட்ல போய் அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா mha.gov.in ஆர் ncs.gov.in அப்படிங்கிற சைட்ல தான் போய் அப்ளை பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் பார்த்து அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் 5/11/2022 இருந்து 25/11/2020 வரைக்கும் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இந்த டைம் பீரியட்ல நீங்க அப்ளை பண்ணணும். அண்ட் தென் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுல வந்து ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ், அதுக்கப்புறம் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபீஸ் அப்படின்னு வந்து ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணிருக்காங்க. இது வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 50, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 450 கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எல்லா கேண்டிடேட்ஸுமே கண்டிப்பா வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் சார்ஜஸ் கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கணும். அதாவது 450 அப்படிங்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கேண்டிடேட்ஸும் பே பண்ணணும். அண்ட் தென் மேல் கேண்டிடேட் ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்க மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஒரு 50 வந்து அதிகமாக பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, மற்ற கேட்டகரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 450 மட்டும் பே பண்ணா போதும். அண்ட் தென் ஓகே, தட்ஸ் ஆல். அதாவது நம்ம இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து எக்ஸாம் எப்போ எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணலான்னு பார்த்துருக்கோம், எவ்வளோ சேலரி பார்த்துருக்கோம், எவ்வளோ வேகன்சிஸ் இதெல்லாமே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் டயர் 1, டயர் 2, டயர் 3 இருக்கும். டயர் 1 அண்ட் டயர் 2 பார்த்தீங்க அப்படின்னா வந்து டயர் 2ல ஒரு பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும். அண்ட் தென் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா எம்டிஎஸ் கேட்டகரி எல்லாத்துக்குமே வரும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா. ஓகே, லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 25/11/2022. இந்த க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லா நோட்டிஃபிகேஷனும் அதே மாதிரி தான் கம்ப்ளீஷன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த டேட்டுக்கு முன்னாடி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சரி உங்களோட சர்டிஃபிகேட்ஸும் கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சிருக்கணும். ஓகேவா, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.